Hi all, welcome to one more episode of Conversations with Malan. ஃபஸ்ட்டு 3 எபிசோட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் ஓவர்வெல்மிங் சப்போர்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ 3 பர்சன் இன்டர்வியூ பண்ணதுக்கப்புறம் கான்வர்சேஷன்ஸ் வச்சதுக்கப்புறம் யாரு கூட அடுத்தது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ சரி சந்தீப் சாரோட அப்பா கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ சந்தீப் சார் அவங்க அப்பா 2 பேர் இருந்துட்டு இல்ல எங்க 2 பேர்த்துக்கு மென்டர் வந்து இந்த பர்சன் தான், நீ கண்டிப்பா வந்து இந்த பர்சன் தான் வந்து கான்வர்சேஷன்ஸ் வந்து யூ ஷுட் ஹாவ் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நான் அதுக்கு கான்வர்சேஷனுக்காக பொள்ளாச்சியே வந்தாச்சு. ஸோ இது வந்து சந்தீப் சாரோட அம்மா இவங்க. ஸோ அவங்க கூட தான் இந்த எபிசோடு வந்து கான்வர்சேஷன்ஸ். வெல்கம்மா. தேங்க்யூ. ஸோ இது பற்றி இவங்கள பற்றி நம்ம வந்து நிறையா தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக சந்தீப் சார் பற்றியோ அவங்க அப்பாவை பற்றியோ கிடையாது. இவங்க யாரு, இவங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் வந்து இந்த கான்வர்சேஷன்ஸ் இருக்க போகுது. அகெயின் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். அம்மா, வேணி அப்படின்னா யாரு, நீங்க வேணி எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? கண்ணா, எனக்கு வந்து ஃபேமிலி தான். பிகாஸ் ஆஃப் மை ஃபாதர், மதர், கிராண்ட் பேரண்ட்ஸ். இங்கே வந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்ட், சந்தீப்க்கு அப்புறம் சந்தீப். இந்த ஃபேமிலி தான் எனக்கு எல்லாமே. ஃபேமிலிக்கு நான் எல்லாமே அப்படிங்கிறாப்புல வந்திருக்கோம். அந்த ரூட்ஸ் வந்து எனக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ், மதர், அவங்களோடது அவங்க அஸ்திவாரம் இது பண்ணி விட்டதுல தான் எல்லாமே தொடங்குச்சு. அதனால ஐ ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் ஃபார் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் மதர், ஃபாதர். ஓகே. ஸோ அப்போ ஒரு வேணினா ஒரு ஃபேமிலி உமன், ஃபேமிலியில் அந்த ஒரு வீட்டுக்குள்ள ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து பில்ட் பண்ணி என் ஹஸ்பண்டுக்கும் என் ஒய்ஃப் என்னோட பையனுக்கும் ஒரு நல்ல என்விரான்மெண்ட் கொடுக்குற உமன்னு சொல்லலாமா நம்ம? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. இப்படி இருக்கப்போ எல்லா உமன்ஸுக்குமே வந்து ப்ராபப்ளி உங்க ஜென்ரேஷன் அவ்வளோவா தெரியாது. எங்க ஜென்ரேஷன்ல இப்பெல்லாம் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து இந்த வேலை பார்த்தா இவ்வளோ சம்பாதிக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நாங்க பார்த்த வரைக்கும் சில பேர்த்துக்கு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அப்போ உங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஒரு கம்பெனி செக்ரட்டரி, ஒரு நாள் வந்து இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து கிராமத்துக்கே போயிடலாம், நான் வந்து விவசாயம் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றப்ப வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலா கண்ணா, இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு நான் ஒரு ரீசன். ஓகே. ஏன்னா எங்களுக்கு வந்து ஆஃப்டர் பார்ட்டிஷன் இவ்வளவு பெரிய பொறுப்பு இங்க கொடுத்தாங்க, நாங்க தான் பார்க்கணும் அப்படிங்கிறது. அப்போ வந்து அதுதான் நம்ம பொறுப்புங்கிற போது டவுன்ல இருந்துட்டு எனக்கு நான் ஆசைப்பட்டு வந்த வாழ்க்கை டவுன் தான். என்னோட பேரண்ட்ஸும் கோயம்புத்தூர், நானும் கோயம்புத்தூர்ல செட்டில் ஆகிறேன் அப்படிங்கிறது. ஆனா ஒரு 10 இயர்ஸ்ல நாங்க இங்க வரணும் கீழே. நான் வந்து என்னோட ஃபேமிலி தான் முக்கியம், என்னோட ஹாப்பினஸை விட ஃபேமிலி வந்து எது நல்லதோ அதுதான் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம போலாங்க அப்படின்னு சொல்லி என்னோட ஃபுல் சப்போர்ட்டை கொடுத்தேன். அது வந்து அன்னைக்கு எடுத்த ஒரு நல்ல முடிவு. இப்ப வந்து பண்ண முடியாததுங்கிறதெல்லாம் அந்த ஏஜ்ல காலத்தை பயிர் செய்யணும். அப்பாக்கு ஏஜ் எல்லா சூழ்நிலையுமே அப்போ எங்களுக்கு டெவலப் பண்றதுக்கு உகந்ததா இருந்தது. இப்போ வந்து அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாதுங்கிறாப்ல. அதனால இப்போ ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. அப்ப எடுத்த டிசிஷன். பட் ஆனா அது ஒரு நிமிஷம் யோசிக்கல, நம்ம இவ்வளவு நாள் வந்து இங்க இருந்துட்டோம், இப்போ அவரும் வந்து அந்த ஒரு கம்பெனி செக்ரட்டரி, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஒரு லேபிளை விட்டுட்டு ஊருக்கு வந்து விவசாயம் பார்க்கணும், இவ்வளவு படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அந்த மாதிரி எதுவும் தோணலையா உங்களுக்கு? கண்டிப்பா தோணுச்சு. என்னோட அங்க இருந்ததுல கேட்காதவங்களே இல்லைங்கிற அளவுல டவுன்லயே பிறந்து வளர்ந்து எல்லாம் விட்டுட்டு கிராமத்துக்கு போறேங்கிற முடிவு ரொம்ப அந்த டைம்ஸ்ல 30 இயர்ஸ் பேக் வந்து அது ஒரு பெரிய இதாத்தான் இருந்தது. எனக்கு வந்து என்னோட இங்க நான் வாழ்க்கப்பட்ட ஃபேமிலியும் என்னை வந்து ரொம்ப நல்லா
பொறுப்பான பொண்ணா என்னை வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணாங்க. அதனால எனக்கு இங்க வந்தும் அப்புறம் அப்பாவுக்கு இங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருந்தாங்க. அவங்க மிஸ்ஸஸ் எல்லாமும் நாங்க கோயம்புத்தூர்ல இருந்தாலும் ரேப்போ நல்லா இருந்துட்டு இருந்தாங்காட்டி எனக்கு இங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என்னோட ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு, இன்லாஸ் சப்போர்ட் இருக்கு. இதுதான் என்னோட இங்க இருந்தா இன்னும் நான் நல்லா என்னோட மாமியாரை பாத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம பின்னாடி நினைச்சா பண்ண அந்த டைம் தான் பண்ண முடியும். வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். அதுக்கு வந்து ரீசன் அப்பா. அப்பாவோட ஃபுல் சப்போர்ட். எனக்கு எப்போ வேணாலும் நான் இன்னைக்கு கோயம்புத்தூர் போலான்னு சொன்னா என்னை கூப்பிட்டுட்டு போவாங்க. ஆனா நான் கேட்க மாட்டேன். ஏன்னா ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். அப்படி வளர்க்கப்பட்டங்காட்டி இது ஃபுல் சப்போர்ட் அப்பா கொடுத்த சப்போர்ட். ஸோ இப்போ அங்கிருந்து இங்க வரப்போ உங்களுக்கு அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அந்த கம்பெனி செக்ரட்டரிங்கிற ஒரு டெசிக்னேஷன் போறப்போ அதை வந்து நீங்க வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணிக்கிட்டீங்க? அந்த டிசிஷன் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது கண்ணா. ஏன்னா டெய்லி வந்து ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகி பேண்ட் ஷர்ட்டோட போற அப்பா இங்க வந்து மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரியான ஒரு இதுல பக்கா விவசாயியா வேஷ்டி கட்டி ஷர்ட் போட்டு போறது அது வந்து எனக்கு கொஞ்சம் அந்த ஏஜ்ல இருந்தது. ஆனா வந்து நானும் அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியில இருந்து வந்திருக்கிறேன். அதனால எனக்கு வந்து அக்ரிகல்ச்சர்ங்கிறது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட். அது அப்பா சொல்லுவாங்க, நம்ம இன்னைக்கு இது பண்ணாதான் நாளைக்கு வந்து அது சந்தீப்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. 2 பேருமே அப்பா என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு சப்போர்ட்டிவான ஒய்ஃபா இருக்கணுங்கிறது ஒண்ணு. எங்களோட அப்பத்த ஃபேமிலி சிச்சுவேஷனுக்கு இது நல்லது. ஏன்னா நம்ம அங்க இருந்துட்டு விவசாயம் பண்ண முடியாது. இங்க வந்தாதான் நம்ம வந்து ஆக்சுவலா எல்லாரும் நினைக்கிறாப்புல விவசாயம்ங்கிறது இட்ஸ் அ வெரி குட் ப்ரொஃபஷன். ப்ராஃபிட்டபிள், வெரி வெரி குட். லைஃப் ஸ்டைல் அப்ப எல்லாமே அவைலபிள். வில்லேஜ்ல வந்து ஒன்னும் இல்லைங்கிறது இல்ல. நமக்கு எப்ப வேணாலும் டவுனுக்கு போலாம் வரலாம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதனால யூ ஆர் ஏபிள் டு ப்ராசஸ். கண்டிப்பா. இப்போ அந்த ஒண்ணு வந்து இப்போ அப்பாவோட அந்த டெசிக்னேஷன் அதெல்லாம். செகண்ட் வந்து நீங்க வந்து இப்போ சின்ன வயசுல இருந்து இந்த கோயம்புத்தூர் அப்படிங்கிறது அங்கேயே பிறந்து வளர்ந்து இப்போ அந்த சிட்டியோட சேர்ந்து வளர்றப்போ கல்யாணம் பண்றப்போ தெரியும் இதுதான் வந்து இப்போ அப்பா வந்து பிறந்து வளர்ந்த ஊருங்கிறது எல்லாமே தெரிஞ்சாலுமே இப்போ திருப்பி வந்து திடீர்னு அந்த கோயம்புத்தூர்ல இருந்து நான் ஒரு சிட்டில இருந்து ஒரு வில்லேஜ்ல வந்து நான் செட்டில் ஆகணுமா ஐயோ அப்படிங்கிறத தாண்டி இப்போ அந்த மூமெண்ட்னால நீங்க வந்து இதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில அட்வான்டேஜா இருந்துச்சு. ஒரு 1 or 2 திங்ஸ் எனக்கு டவுன்ல இருந்து இப்போ வில்லேஜுக்கு வரப்போ ஒரு சிட்டில இருந்து வில்லேஜுக்கு வரப்போ இதெல்லாம் நான் கெயின் பண்ணிக்கிட்டேன், இதெல்லாம் லூஸ் பண்ணேன். பட் ஆனா அது பெருசா தெரியல அப்படின்னு ஒரு ரெண்டு வந்து நான் கெயின் பண்ணிக்கிட்டேன், 2 லூஸ் பண்ணிக்கிட்டேன் 2னா என்ன சொல்லுவீங்க? நான் கெயின் பண்ணதுனாக்கன்னா இங்க எல்டர்ஸ் 3 பேர் இருந்தாங்க அப்போ. சந்தீப் அப்பாவோட அத்தை, சித்தப்பா ஒய்ஃப், அம்மா, அவங்க 3 பேர்த்துக்கிட்ட இருந்தும் எனக்கு நிறைய அன்பு. அது மட்டும் இல்லாம லைஃப் பத்தின ஒரு லெசன்ஸ், அவங்களோட நம்ம பாஸ்ட், நம்மளோட ஃபேமிலி ஹிஸ்டரி, ஒரு பொறுமை, அவங்களுக்குள்ள இருந்த ஒத்துமை, நிறைய ஒருத்தர் கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனாலும் அவங்களுக்குள்ள இருந்த ஒரு அந்யோன்யம், எல்லாம் வேற வேற ஊர்ல இருந்து வந்தவங்க தான். ஒரு அந்த அது வந்து என்னைய இன்னுமே வந்து நம்ம ஃபேமிலினா நான் அதே மாதிரி ரேப்போ மெயின்டைன் பண்ணேன். என்னோட சிஸ்டர்ன்லா டாட்டர்ஸ், என்னோட பிரதர்ன்லா டாட்டர்ஸ், சன்ஸ் எல்லாருக்குமே சித்தி அத்தைனா இப்ப வரைக்கும் ரொம்ப பிடிச்ச பர்சனா இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் அந்த 3 எல்டர்ஸ் கிட்ட நான் அப்ப பழகுனது. உங்களோட அந்த லவ் ஃபார் தி ஃபேமிலிங்கிறது இங்க வந்து அதிகமாச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாம் ஒருத்தரா எக்ஸ்பயர் ஆக நான் வந்து இன்னுமே வந்து அந்த ஃபேமிலி பாண்டிங்க்கு சப்போர்ட்டிவா இருந்தேன். அது வந்து எனக்கு எந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுச்சுன்னா மாலன், நாங்க நல்லா போயிட்டு இருக்க வரைக்கும் யாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவையில்லை. லைஃபே வந்து ரொம்ப அழகா போயிட்டு இருந்தது.
டிஃபிகல்டிஸ் வந்தப்போ இந்த பழைய பாண்டிங் இதெல்லாம் தான் எங்களை அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, ஆழம் விழுதுகள் போல் எங்களை தாங்கி பிடிச்சது இந்த உறவுகள். இதுக்கு அது நான் சின்ன வயசுல இருந்து அவங்க கிட்ட எல்லாம் நான் நடந்துகிட்ட அந்த ராப்போ அதெல்லாம் தான் சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் சப்போர்ட் இல்லாம இங்க அதோட ஒரு படி மேல போய் என்னோட கோ சிஸ்டர், இவரோட அண்ணா பையங்கள்லாம், சித்தி, சித்தப்பா, சந்தீப்னு ரொம்ப எங்களை தாங்கி பிடிச்சு எங்களை நல்லா அழகா கொண்டு வந்து அத பார்த்து கைய பிடிச்சு வெளியே கூட்டிட்டு வந்து விடுறாப்புல எங்களோட ஒரு இதுலயும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இது சிட்டில இருந்திருந்தா இந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்திருக்காது. ஏதாச்சும் நீங்க இது எனக்கு டிஸ்அட்வான்டேஜா இருந்துச்சு அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீல் பண்றீங்களா? இங்க வந்தனால இதை நான் லூஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு அந்த மாதிரி பண்ணனாக்கன்னா ஒண்ணு ப்ளஷர். அப்புறம் இன்டிமசி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இது எல்லாமே இங்கேயும் அதுதான் அதை விட அதிகம்தான். எந்த இதுவும் இல்ல. நம்ம டெய்லி ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே போறது, அப்பெல்லாம் வீக்லி ஒன்ஸ் போவோம் கோயம்புத்தூர்ல இருக்கையில. வீக்லி ஒன்ஸ் கோயிலுக்கு அப்பா கூட்டிட்டு போவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சங்கத்தை ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவோம். கெட் டுகெதர் அன்னபூர்ணா, அப்பெல்லாம் எங்களுக்கு எல்லாம் அன்னபூர்ணா தான். ஒரு 7 ஃபேமிலிஸ் போவோம். அதெல்லாம் மிஸ் பண்ணேன். இன்னொன்னு அவங்க இங்க வில்லேஜ நாங்க இங்க இருந்தங்காட்டி அவங்க வில்லேஜ என்ஜாய் பண்றதுக்கு இங்க நாங்க இருந்தது ஒரு டவுன் பீப்புள். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க தே என்ஜாய். இப்போ டவுன்ல இருந்து வந்தாச்சு, ஹஸ்பண்ட் விவசாயம் பார்த்தாச்சு. இப்போ பையன் நல்லா படிக்க வச்சாச்சு, பையனும் ஒரு குவாலிஃபைட் சார்ட்டர் அக்கௌண்டன்ட் ஆயாச்சு. ஸோ இப்போ பையன் ஒரு சிஏவா ப்ராக்டிஸ் பண்ணுவான் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கப்போ கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி நானும் எனக்கு இதுதான் ஹாப்பினஸ் தருது விவசாயம் தான், அதை நானும் இப்போ ஃபுல் டைம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. அதை இப்போ அந்த வீட்டு சூழ்நிலையெல்லாம் விட்டுட்டு ஆஸ் அ மதரா நீங்க எப்படி அந்த சொல்றப்போ எப்படி ப்ராசஸ் பண்ணீங்க? ஆல்ரெடி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா ஒரு நாள் என் பையனும் இதே மாதிரிதான் சொல்லுவாங்கிறது நீங்க முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா, இல்ல அது சொல்றப்போ உங்களுக்கு எப்படி அந்த ப்ராசஸ் இருந்துச்சு உங்களுக்கு? அதை ஏன்னா நம்ம இப்போ நம்ம ஒரு சாட் அக்கௌண்டா அங்க உட்காந்துருப்பேன் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றப்போ, இல்ல நானும் இங்கேயே இருக்கணும் உங்க கூடயே இருந்து விவசாயம் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப அதை நீங்க எப்படி ப்ராசஸ் பண்ணீங்க? ஐ ஃபெல்ட் ஹாப்பி கண்ணா. ஓகே. எதனாலனா எங்களுக்கு இங்க இருந்தா சப்போர்ட்டிவா இருப்பாப்ல. சந்தீப் இங்க தோட்டத்துல விளையாடி வளர்ந்த பையன். அவங்க அப்பாவோட ஒரு ஸ்டேஜையும் பார்த்து தென்னப்புள்ள வளர்ற போது சந்தீப்பும் வளர்ந்தங்காட்டி நேச்சுரலா அவனுக்கு அது வந்திருக்குது. ஓகே. அது நம்மளோட இதுகளுக்கு அப்பாற்பட்டது. அவனுக்குன்னு ஒரு டிசிஷன்ஸ் இருக்கு. அவனோட லைஃப் அவன் லீட் பண்ணிட்டோம் அப்படிங்கறது தான் எங்களோட இதா இருந்தது. பட் ஆஸ் அ மதரா உங்களுக்கு எந்த இன்செக்யூரிட்டிஸும் வரல? இப்ப அப்பாக்கு வந்த மாதிரியே லைக் நான் அதே கேட்ட மாதிரி நாளைக்கு இந்த சொசைட்டி என்ன சொல்லும், என் பையன் திருப்பி ஒரு விவசாயி அப்படிங்கிறப்போ அப்போ ஒரு 30 வருஷம் முன்னாடி என் ஹஸ்பண்ட், இன்னைக்கு என் பையன் அப்படிங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி உங்களுக்கு வருது? கண்ணா சந்தீப் கம்ப்ளீட்டா அங்க விடல, கிளாஸஸ் எடுத்துட்டு தான் இருக்காப்ல. பப்ளிக் ஸ்பீக்கிங் சந்தீப் இஷ்டப்பட்ட இதுகளுக்கு போய் டெட் டாக் கொடுக்கறதா, பிடிச்ச இடங்களுக்கு போய் பேசுறது பண்ணிட்டு தான் இருக்காப்ல. அதனால இது ஒரு வகையில எங்களுக்கு சந்தோஷமான இது ஒரு அடையாளம் இருக்கு, அது ஒரு அடையாளம் இருக்கு, நாளைக்கு இருக்கு அப்படிங்கிற. அப்புறம் நாங்க இஷ்டமான தொழில் தான் எங்களுக்கு விவசாயங்கிறது. நாங்க எங்க குடும்ப தொழில் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணக்கூடிய இது ஒரு, அதனால அதை டேக் ஓவர் பண்ணிக்கிறது உங்களுக்கு பெருசா ஒன்றும் தெரியல. ஓகே. இந்த மாடர்ன் சொசைட்டில இந்த பேரண்டிங் அப்படிங்கறதுக்கு நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கு. ஓகே. நம்ம அந்த அன்பு நிறைய கொடுக்கற போதுதான் அந்த குழந்தைங்க நம்ம சொன்னா எடுத்துக்குவாங்க. அந்த குழந்தை என்னதான் அப்பானாலும் அது செகண்டா தான் தொடக்கத்துல பார்க்கும். ஃபர்ஸ்ட் அம்மாதான். நீங்க என் வாழ்க்கையில இது நான் கிரியேட் பண்ணிக்கிட்ட சக்சஸ், என்னோட இதா சக்சஸா நினைக்கிறது. சந்தீப்போட அப்பாக்கு
நல்ல ஒய்ஃபாவும் சந்தீப்க்கு நல்ல அம்மா நல்ல அம்மாவாவும்